ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் மயூர் அகாடமியான சீசன் 4ல் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மணிக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் 3வது படிச்சுட்டு இருந்தப்போ முதல் நாள் என்னை வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் தான் அம்மாஜிக்கு அது வந்து எனக்கு அது அது வந்து திடீர்னு ஈவென்ட் செல்லுட்டு போகுது. அதான் அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அது புது ஸ்கூல் வேறையா. போன கிளாஸ்ல இருந்தே ஒன்னா படிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே கேங்கா இருந்தாங்க. அங்க இருந்து யாருமே புதுசா வந்த ஏன் கூட பேச ரெடியா இல்லைன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, என்னாலயும் அவங்க கிட்ட போய் பேச முடியல. நான் அப்படியே சோகமா போர் அடிச்சு உட்கார்ந்து இருந்தப்போ அப்போ ஒருத்தன் வந்தான். அம்மாஜிக்கு எனக்கு ஏதோ சொல்ல ட்ரை ஓ, பண்ணேன். ஆனா இவனுக்கு உன்னால ரெண்டு பேரும் அதை ஒரே சொல்ல class முடியலன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஹீரோஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்த, கரெக்டா? ஆமா அதேதான். எனக்கும் ஹீரோஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியே தெரியலையே. அன்னைக்கு உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் சொல்லு அம்மாஜிக்கு. உன்னை தவிர வேற யாருமே என்கிட்ட பேசவே இல்லை. நீ ரொம்பவே புத்திசாலி, நீ ரொம்பவே தெளிவான பிரைட்டான பையன். அப்படியே அந்த சூரியன் மாதிரி. இன்ட்ரோவர்ட் வித் எக்ஸ்பர்ட். இந்த எக்ஸ்பர்ட்னு வரான். நானும் அப்படி மாறணும்னு தான் ஆசைப்படுறேன். என்னாலையும் உன்ன மாதிரி ஒளிர முடியுமா? ஒன்றும் அந்த அளவுக்கு வரல போல இருக்கு. ஒருத்தர் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுது. சந்தேகப்படுற மாதிரி யாரும் மாட்டவே இல்ல. ஆமா, அதேதான் இங்கேயும். ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதை தவிர வர வழி இல்லையா? ஆனா பேசிக்க தான் ஒருவேளை நம்ம பண்றாங்க. பார்த்து வேற யாராவது வெளியில சொல்லியிருப்பாங்களோ, இல்லைன்னா காரணம் இல்லாம அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை வெளியில தெரிஞ்சிருந்தா அவங்க இன்னமும் மோசமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒன்னாவா சேர்ந்து வேலை செய்யறாங்க. சொல்ல போனா அவங்க அவங்களோட வாழ்க்கையை பாஸுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க போல இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல அவங்க பார்ட்னர்ஸ்ங்கிறதுனால கொடுத்த வாக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கேங்க தான் சேர்த்துக்கிறான். முக்கியமா அந்த இச்சிசாக்கி வெளியே வரவே இல்லை. அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல ரெடி ஆயிட்டு இருப்பான்னு எனக்கு தோணுது. இதுக்கு பேரு நேர்மையே கிடையாது. அவன் ஆளுங்களை பழி ஏத்துக்க சொல்லிட்டு இவன் இப்படி தப்பிச்சு போறது நியாயமே கிடையாது. அதான்டா அரசியல். இதுதான் அது. ஹிடன் பேசேஜை திறக்கிறதுக்கான டிவைஸ் இங்க இருக்கு. இங்க இருக்கிற இது ஓபன் ஆகும். இது ஏதோ மறைவிட சொன்னேன், ஒரு பவர் பிச்சுக்குது எனக்கு. அந்த புறம்போக்க பிடிக்கிறது நம்மளோட வேலை. ஏய், அந்த விஷுவல்லே பார்த்து அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரா? என் கண்ணு வலிக்குதே. என்ன பவர் இருக்குது? இவங்க நம்மள ஃபாலோ பண்ணவே விட கூடாது. நீங்க முன்னாடி போங்க. வாங்க போலாம். நான் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எக்கச்சக்க ஆளுங்க இருப்பானுங்க. இந்த இடம் டெட் எண்ட் போல. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? அது நீங்க தான் சொல்லணும். நைட்டாய் இருங்க, பேசாம நானே போய் பார்த்துட்டு வரேன். லெவனியன், ஒரு நிமிஷம் இருங்க. உங்க ட்ரெஸ் பார்த்தா கவலைப்படாதீங்க. மெரியோட காஸ்டியூம் அவன் முடியால செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம். அவன் ஒர்க்கை யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கணும். இப்போ ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிட்டு நினைச்சேன் நைட்டை சொன்ன மாதிரியே இந்த பேசேஜ் போய்கிட்டே இருக்கு. ஆல்வேவே இந்த செவரை வச்சே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை உடைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. சிசாக்கி கிட்ட இருக்க சக்தியை வச்சு இவன் மட்டும்தான் போவாங்க. நினைக்கிறீங்களா? அவன் நம்மளை ஏமாத்த ட்ரை பண்றான். இத மட்டும் நீ பண்ண நம்ம ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பண்ணிடுவோம். இது நம்ம தடுக்கணும்னு நினைச்சா அவன் தப்பு கணக்கு போட்டுட்டான். போல் கவலை. ரெண்டு பேரும் சேர்ந்தா உடஞ்சிச்சு. இவர் நுழைவாரா? பசங்களா, நினைச்சத விடுது நல்லா இருக்கு. சரி வாங்க முன்னாடி போலாம். நான் கூட உடைக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சேன். பரவாயில்ல. நான் அந்த தம்மா தூண்டி இவ்வளோ பெருசா வரான். அதை போட்டு என்னது இது? இல்யூஷனா? ஒரு மாதிரி பண்ணுது. செவரியே இப்படி ஆடுது. இது சிசாக்கி கிடையாது. கண்டிப்பா வேற யாரோ. இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா கண்டிப்பா இரினா தான். அவனோட பொறுக்க பயன்படுத்தி அவனால பொறுக்கக்குள்ள போக முடியும்.
இது வேறயா? எதுவா இருந்தாலும் அதை மொத்தமா வளைச்சு நம்ம டீம்ல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. மாத்த முடியும். அவனால இவ்வளவு பெருசா கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு சின்ன இடத்த அவன் பண்ணானா பரவாயில்ல, இவ்வளவு பெரிய இடத்தையே அவன் சுருக்குறானா, அவனால இது என்னென்னலாம் பண்ண முடியாது. நேரத்தை வீணடிக்காம தயவு செஞ்சு ஏதாவது பண்ண பாருங்க. வேற ஏதாவது வந்திருந்தா கூட பரவாயில்ல. இந்த பில்டிங்கே இப்படி வளையணும்னா கொஞ்சமா அப்படியே சுருக்கிட்டானா? இதை கண்ட்ரோல் பண்ணாலும் அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருந்தாகணும். நீங்க இதை நிறுத்த முடியல. நான் இதை நிறுத்தணும்னா நான் அவனை நேர்ல பார்க்கணும். ஒருவேளை வழிபாட்டு இப்படி நடந்து மாறிக்கிட்டே இருந்தா அவன் வேற ஏதாவது வழியை பயன்படுத்தி தப்பிச்சு போயிடுவான். அவனை பிடிக்கணும்னா நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் தப்பிச்சுட்டா நம்ம எல்லாருமே சாவடிச்சிருவான். அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சொல்றது புரியுதுல்ல? உன்னால இது கண்டிப்பா முடியும் சன்னிட்ட. அவன் மனசுக்குள்ள பேசுறது கேக்குது. இது வெறும் தற்காலிகமான தடை தான். அவங்களால இதுக்கு மேலேயும் பண்ண முடியும். ஆனா எந்த பக்கம் போகணுங்கிறது நமக்கு உறுதியா தெரியணுங்கிறதுனால நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். இங்க நேரங்கிறது ரொம்பவே முக்கியம். அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க நம்மளை தடுக்கிறாங்க. என்னன்னாலும் நான் முன்னேறி போவேன். முட்டா மாதிரி ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கேன்? கொஞ்சம் மிடோரியா மாதிரி தான் இல்லை, யோசிச்சுட்டு அப்படி நின்றுறான். அவன் பக்குவ மாதிரி இவங்க அந்த மாதிரி தான். கவலைப்படாத, நானும் உனக்கு இப்பெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறேன். எங்க இருக்கான்? நம்பி ஒரு அடி கூட வைக்க முடியாது போல இருக்கே. ஒருத்தன் போக முடியும். எல்லாரும் ரொம்ப விசித்திரமா இருக்காங்க. ஆமா, நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேல ஓடிக்கிட்டு இருந்த ஹீரோஸ் எல்லாம் திடீர்னு எப்படி குழிக்குள்ள வந்தாங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கு. இவனுங்க எல்லாரும் சண்டை போட வந்திருக்கானுங்க. இந்த பொடி பசங்களால என்னை ஆள் எப்படி இருக்கிறாங்க? அப்படி மட்டும் உருவத்தை பார்த்து கெஸ்டே பண்ணுங்க. பெரிய பெரிய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ நிஜமா தான் சொல்றீங்க. இவ்வளவு பேர் எதிர்த்து 3 பேர் வராங்கன்னா பண்றதுனாலதான் நான் இது வரைக்கும் எல்லாத்துலயுமே சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். டமாக்கே உண்மையதான் சொல்றேன். இவங்க நம்ம வேகத்தை குறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களை சமாளிக்க நான் ஒருத்தன் போதும். முன்னாடி இருக்கிற எல்லாரும் அடிச்சு போட்டாச்சு. இப்ப என்ன பண்றது? நான் எதிர்பார்த்ததை விட இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ நான் முதல்ல இவங்களோட கதையை தான் முடிக்கணும். ஹீரோஸ் எல்லாரையுமே அசாய் குரூப்போடைய 8 புல்லட்ஸ் பார்த்துப்பாங்க. இவங்க நம்ம வேகத்தை குறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களை சமாளிக்க நான் ஒருத்தன் போதும். தனியா வேண்டாம், நானும் உங்க கூட இருக்கேன். எல்லாரும் இங்கேயே இருந்தீங்கன்னா தான் இவங்க ஒவ்வொருத்தரையும் நாம கொல்ல முடியும். இங்க பாரு செட்சனும், அவன் மேல கன்ஸ பயன்படுத்த முடியாது. கையால் அடிச்சுதான் வீழ்த்தும். அப்ப கையால தான் அடிக்கணும். அப்ப என்னால தடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நான் விட மாட்டேன். அந்த கத்தியை கீழே போடு. என்னோட சக்தி எல்லாத்தையும் அடிச்சிட்டியா? எரியோட ஒரு சின்ன வெர்ஷன் தான் இவன். இந்த பவர் நேச்சுரலாவே இருக்கிற ஒரே ஹீரோ இவன் மட்டும்தான். ஆனா எனக்கு இத பத்தி கவலை கிடையாது. நாம இவங்க யாரையும் முன்னேற விடாம தடுத்தா மட்டும் போதும். கத்தியால குத்தினாலும் புல்லட்டால சுத்தாலும் அது உடம்புக்குள்ளதான் போகும். இதெல்லாம் வச்சு கண்டிப்பா உங்களால எங்களை தோற்கடிக்க முடியாது. நல்லா பேசுறீங்க, ஆனா உங்க கண்கள்ல பயம் தெரியுது. ரேசர், அவன் போர்க்க அழிச்சிருங்க. இவ்வளவு நாங்க சுட்டு தள்ளிடுறோம். ஒழுங்கா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. தயா சாக்சனோ குவெக் லாசனி கியூரோஜா கிறிஸ்டல் மூணு பேரையும் பிடிச்சிட்டாங்க. ராபிட் சுட்டாபே ஃபுட் நான் நல்லாவே பிடிச்சிருக்கேன். இவங்க 3 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். ஃபேட் ஏஜென்சியில் நாங்கள் நிறைய டாக்வேயாக்கி சாப்பிடுவோம். அதனால என்னால் நிறைய ஆக்டோபஸை பயன்படுத்த முடியும். நான் முன்ன மாதிரி இல்லை. இப்போ என்ன தெளிவாகவே எல்லாத்தையும் நல்லாவே கவனிக்கிறேன். கொஞ்சம் நிறுத்து சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் அவங்களை எதிர்க்கிறது நல்லது கிடையாது. ஆனால் பரவாயில்ல, உயிரினா எல்லாமே இருக்கும் போல உள்ள. கண்டிப்பாக இவங்களை நான் விட மாட்டேன். எரேசர் ஹெட் மாதிரியான ஆட்களோட குவார்க்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும். முக்கியமாக அந்த நகர வழித்தடங்களை கடக்கிறதுக்கு எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. நிச்சயமா நம்ம 3 பேரை சமாளிக்க நான் ஒருத்தரே போதும். To the world for all got me. வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. சீக்கிரம் வாங்க. ஏய், எங்க போறீங்க? நில்லுங்க. மறுபடியுமா? ரம்முனு கடை அப்படின்ற மாதிரி. என்னடா அவ்வளோ என் ஒர்க்கோட எஃபெக்ட் முடியறதுக்குள்ள அவங்க 3 பேரையும் அழிச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறா பாரு. பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் கண்டிப்பா அதிக எஃபர்ட் போடுவான். அதனால அவனுக்கு உதவுங்க. காட்டம், இப்படி அவனை தனியா விட்டு வர்றது உனக்கு சரின்னு தோணுதா? உங்க ஏஜென்சி பயந்தா நான் எதுவும் சொல்லு, பட் இது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா?
ஏன்னா எனக்கு அப்படி தோணுது. நான் அவனை முழுசா நம்புறேன். நம்ம எல்லாரையும் விட அவதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். இன்ட்ரோவல் தானே தவிர பவர் இல்லாத அவன் தன்னம்பிக்கை மட்டும்தான் அவனோட ஒரே வீக்னஸ். எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பொண்ணுங்கிற எண்ணம் தான் அவனை நொறுக்கிட்டு இருக்கு. அவன் தைரியத்தை குலைக்குது. இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் யூஏவோட பிக் 3 அவன் மாறி இருக்கான். அதனால அவங்க எல்லாரையும் அவன் சமாளிச்சிருவாங்கிற தைரியம் எனக்கு ரொம்ப இருக்கு. அவனே அவனை நம்புறப்ப நானும் அவனை நம்புறேன். அவங்கள நம்பினா போதும். இவங்கெல்லாம் எங்க வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அதே சமயம் எரினாக்கா இவங்களுக்கு உதவாம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸை தடுத்துட்டு இருக்கானோ. எதுவா இருந்தாலும் இவங்க இப்ப என்கிட்ட இருக்காங்க. என்னால என் குயர்க்க பயன்படுத்த முடியல. இதெல்லாம் விசித்திரமா இருக்கே. இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் இவங்களை இப்படிதான் புடிச்சு வச்சிருக்கணும். நான் இப்போ ஒரு 3 பேரையும் மயங்க வைக்க போறேன். உங்களை அடிக்கிற மாதிரி அடிக்க போறதுக்கு சாரி. அரெஸ்ட் ஆகும்போது எழுந்து வரோம். Surprise! Made you flinch, didn't I? I know you're in a bind here, but you can't hesitate when it comes to us. இது வரைக்கும் மனுஷங்களை மட்டும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த உனக்கு எங்கள மாதிரி இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்க எங்கேயா கத்தி வருது? சக்தி எதுவா இருந்தாலும் அது வேலை செய்யாம போயிடுச்சு. உன்னால எங்களை கொல்ல முடியாதுங்கிறது உனக்கு கிடைச்ச டிஸ்அட்வான்டேஜ் இல்ல. காட்டாமலே இருந்துக்கறாங்க. சாதகமா இருக்கு. லாசனே, அவன் எதிரிகிட்ட என்ன ஆயுதம் இருக்கோ அவனால அதை திருடிட முடியும். இது வேறையா? போட்டிருக்கிறதையும் அவனால எடுத்துட முடியுமா? எங்க வாழ்க்கை மொத்தத்தையுமே நாங்க இதுக்காக தான் அர்ப்பணிச்சிருக்கோம். எதுவுமே வேணாங்கிறப்போ சில சமயம் நான் சூசைட் கூட பண்ணிக்க போனேன். ஆனா அப்ப சில ஹீரோஸ் என்ன தடுத்துட்டாங்க. வாழ விருப்பம் இல்லாதவங்களோட மனநிலையை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நாங்க உங்களை அழிக்கிறோம். பாஸ் அந்த நிலைமையில இருந்து எங்களை மீட்டெடுத்து ஒரு புது வாழ்க்கை கொடுத்தாரு. இப்போ எங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்காக நன்றி கடன் கொடுக்கிறோம். போனதை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கோவம். வாழ விட மாட்டேன்றாங்கன்றதான். என்ன ஆச்சு? உனக்கு குறுக்கால இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்களை பண்ண முடியுமே. எதுக்காக நீ இன்னமும் பயப்படுற? இங்க பாரு, உன்னை நீ ஃபோர்ஸ் பண்ணிக்காத, பின்னாடி வா. ஹீரோஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நிறைய குவர்க்ஸ் இருக்கு. எதிர்காலத்தில் நாங்கள் எல்லாரும் இந்த குவர்க்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த கிளாஸோட வேலை. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். நீ என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஷோகாட்டா? உன்னை பார்த்தாலே சிரிப்பா வருது. நான் சொன்னல இது ரொம்பவே கஷ்டம். ஆனா ட்ரை பண்ண இது கண்டிப்பா வரும். ஆனா நீங்க நினைக்கிறத விட இது 5 மடங்கு கஷ்டமானது. ஜாக்கிரதை டொகாட்டா. இன்னும் உன்னுடைய குவர்க்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். தயவு செஞ்சு என்னை இந்த முறை விட்டுருங்க சார். அடுத்த முறை நான் இதை நிச்சயம் கரெக்டா பண்ணி காட்டுவேன். ஆழ்ந்து போயிடுறான் அவன். ஈஸியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். மேரியோ, நீ வேற லெவலு. உன்னால முடியலன்னா கூட நீ ரொம்பவே பாசிட்டிவா இருக்க. முக்கியமா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள நீ சிரிக்க வைக்கிற. அப்படி இருக்கிறதா கஷ்டம். அப்படி இல்லவே இல்லை. நான் சொதப்பிட்டு அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருக்கேன். முக்கியமா என் மைண்ட் வேலை செய்யணும்னு அப்படியே உட்காந்துருக்கேன். நீ கண்டிப்பா ஒரு நல்ல ஹீரோவா வருவ. இந்த சூரியன் மாதிரி பிரகாசமா இருப்ப. என்னடா உளர்ற? நீ பேசுறத பார்த்தா நான் இன்னும் பெருசா சாதிச்சிட்ட மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் அப்படி இல்ல. ஒரு உண்மையை சொல்லிட்டா மாக்கி, நான் இப்ப வரைக்கும் ஏதோ ஒண்ணு பண்றதுக்கான காரணம் நீ என்ன இன்ஸ்பயர் பண்றது மட்டும்தான். நான் உண்மையை தான் சொல்றேன். நான் நினைக்கிற மாதிரி மென்டலா ஸ்ட்ராங்கான ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நீ அப்படி இல்லை. உனக்கு ஏதாவது வரலன்னா கூட நீ அதை வர வைக்க ட்ரை பண்ற. உன்னை பார்த்து தான் நான் எனக்குள்ள இந்த ஒரு பெரிய குவாலிட்டியை மாற்றி 2 பேரும் அதை மாட்டாங்க. என்ன? நான் ரொம்பவே பெரிய ஆளு, நீ மொக்க அப்படின்னு நீ மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் என்ன சூரியனுக்கு சமமான பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல செஞ்ச இந்த பேசலாம் மாத்திக்க. உங்ககிட்ட செம பவர் ஒன்று இருக்கு டூ. கண்டிப்பா அது வேற லெவல்ல இருக்கும். நான் உன்னை நம்புறேன். நான் உண்மையை சொல்லட்டுமா? நீ நினைக்கிறத விடவும் ரொம்பவே ஃபன்னியா எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு சியர் பண்றவன் தான் நீ. என்னையே நீ சூரியன் நினைச்சிட்டு இருந்தானா அதை விட பெரிய விஷயமா தான் நீ இருப்ப. அதனால இதுக்கப்புறம் உன் மேல நீ நம்பிக்கை வைட்டாமாக்கி. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். புரியுது. நான் நினைச்ச அந்த சூரியனை என்னால முழுகிட முடியும். அதனாலதான் நான் ஒரு சங்கீதர். நல்ல தடியான மசில்ஸ் இருக்கிற ஆல்த்ரமஸோடைய கைகளை பயன்படுத்தி ஷாக்கை உள்வாங்கிக்கிட்டான். அதே நேரத்துல திக்கான செல்ஸை பயன்படுத்தி கிறிஸ்டல் டேமேஜ்ல இருந்து அவனை பாதுகாத்துக்கிட்டான். ஆனா இதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது.
அவ்வளவுதான். 2 வருஷமா யூஏல என்னோட ஒர்க்கை வலுப்படுத்த பாடுபட்டு இருந்திருக்கேன். இன்னும் வேணா எடுக்கலாமா? நான் கூட கடல் வாழ் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். நான் மனசுல நினைக்கிற எல்லாத்தையும் செய்ய போறேன். சைஸ் இருக்கிறது இந்த மாதிரி மாற்ற போறேன். தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்ற போறேன். என்ன பவர்னா எடுக்கலாம்ல. முக்கிய மாறிடுச்சுல. அவனமையே தான் இவனை மிருகமா மாறுறான். இவ்வளோ பவர் வச்சுனால அப்படின்னு என்னாலையும் உங்களை அழிக்க முடியும். இவன் எதுவுமே பண்ண அதே சமயம் ஒரே செகண்ட்ல அவன் சாப்பிட்டது எல்லாமே ஜீரணமாயிடும். அவனோட வயிறு என்னைக்குமே ஃபுல் ஆகாது. நிஜமா சொல்றேன். அருமையா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் எரேசருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சுதான் அவன் அவர் கட்டுக்குள்ள முதல்ல கொண்டு வந்தாரு. ஆனா பரவாயில்ல, நான் நகரத்துக்கு என்ன நிறைய இடம் இருக்கு. என்னால அவன் அட்டாக்கை டார்ச் பண்ண முடியும். நான் கரெக்டா அடிச்சிட்டேன். ஆனா அவனும் அதை சரியா தடுக்கிறான். இருந்தாலும் தடுக்க முடியாது. எங்க 3 பேரையும் நீதானே எதிர்க்கணும்னு ஆசைப்பட்ட. எழுதுற சன்னிட்ட பெரிய பெரிய கை இருக்கிற ஆக்டோபஸ் மூலமா எங்க ஆட வச்சதுக்கு எங்களையே ஜெயிக்கலான்னு நினைச்சியா? ஆக்டோபஸ் எச்சில் இருக்கிற நியூரோடாக்சினை இப்போ என் கைகளை வர வச்சிருக்கேன். அதை அவன் சாப்பிட்டானா அதுக்கப்புறம் அவனால் நகரவே முடியாது. போட்டான் வாயிலே. அந்த டென்டகல்ஸ் என்னால அப்ப திருட முடியல. ஆனா சின்ன விஷயங்களை ஈஸியா திருடிடுவேன். அவன் எடுத்துட்டான். கோஆர்டினேஷன் ரொம்பவே அற்புதமா இருக்கு. நாங்க தனித்தனியா வெத்து வேட்டா இருக்கலாம். ஆனா நாங்க ஒண்ணு சேர்ந்தா எதிர்க்க இருக்கிறவன் ஒண்ணு விளவாயிடுவோம். உங்களோட ஆட்டோ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னை தோக்கடிச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப இத பாரு. நாங்க எங்க எதிர்காலத்தை எல்லாம் பிளான் பண்ணது. எங்கள ஒருத்தன் இங்க தேவையில்லாதவன் சொல்லி தூக்கி எறியப்பட்டான். இன்னொருத்தன் தன்னுடைய சொந்த காதலியால ஏமாத்தப்பட்டு பெரிய கடனாளி ஆயிட்டான். இது வெறும் சாப்பிடுற பொருள் தான். சாப்பிடுற எல்லாத்தையும் உன்னோட பவரா மாத்திப்பல. கடைசியா இருக்கிறவன பணத்தாசை பிடிச்ச எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா அவன் உருவாக்குன கற்கள் எல்லாமே ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவனை வேலைக்காகாதவன ஒரு முத்திர குத்தி சாகுற அளவுக்கு அடிச்சாங்க. அப்பதான் எங்க எல்லார்கிட்டையும் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணி இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்தாலும் கவலை கிடையாது. அவர் தான் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. அதனால அவரை யார் எதிர்த்தாலும் அவங்களை கொன்னிடுவோம். அப்ப இவனுக்கு பயந்து அவன் பின்னாடி போல வாண்டடா விருப்பப்பட்டு போயிருக்காங்க. உங்களை யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுல விருப்பப்பட்டவங்க எடுத்துக்கிறாங்க. இறந்த அடுத்த ஜென்மம் எடுத்து வந்தாலும் உனக்கு இது புரியாது. நீங்க எல்லாம் முட்டாளுங்க. என் டென்டிகல்ஸை சாப்பிட்டானுங்க. என்னாலையும் இவனுங்களை தடுக்க முடியல. நாங்க தனித்தனியா வெத்து வேட்டா இருக்கலாம். ஆனா நாங்க ஒண்ணு சேர்ந்தா எதிர்க்க இருக்கிறவன் காலியாக்கிடுவோம். சரி, முதல்ல இந்த டீம் ஒர்க்கை நான் உடைக்கணும். லாசன்யால பார்த்தா மட்டும் தான் திருட முடியும். அதனாலதான் போலீஸால துப்பாக்கியை பயன்படுத்த முடியல. ஒரு நிமிஷம். ஒரு வேலை இவன் என்னுடைய சாப்பிட்டான். அதுல இருந்து எனர்ஜி எடுக்க முடியுதா? அவனும் இப்ப யூஸ் பண்ணிட்டான். நீங்க உங்களுக்குள்ள நம்பினீங்க. ஒருத்தர் பார்த்துட்டீங்க. உங்க சூழ்நிலையில கோபங்களை சோகங்களை என்னால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியலடா. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வெண்டன் கெவினை ஞாபகப்படுத்தினாங்க. என்ன சரிதானே? அவ்வளவுதான் முடிச்சா உங்களால உங்களையே சாப்பிட முடியாது. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ பவர் வச்சுட்டாடா இத்தனை நாள் புலம்பிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அன்றைக்கே நம்ம ஸ்டோன் அவன் மாறினான் பாருங்க. இதே மாதிரி தான் அவன் இறுக்கி அந்த உடம்பு அப்படி இருக்கிறப்போ வேற மாதிரி ஆனான். ஒரு மிருகந்திரா இவனுக்குள்ள அதே மாதிரி தான் இப்போ இவனை பார்க்குறப்ப இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த கடல்வாழ் உயிரினம் அது மாதிரி தான் எடுப்பான்னு பார்த்தா எல்லா இதுவும் எடுக்கிறான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் இவன்.
இவ்வளோவும் வச்சுக்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவனை இன்ஸ்பயர் பண்ணுறான், அவனை மாதிரி இருக்கணும். அவன் பார்த்தா டேய் நீ தாண்டா பவர்ஃபுல், உன்னை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன்னு மாற்றி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்டிக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா பேசிக்க மாட்டேங்க, யாரோ மாய்க்கிறீங்களா, சின்ன வயசுலேருந்து பழகிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பேசிக்கிட்டாங்க நடுவுல இல்ல. அவன் மனசுல நினைச்சதான் இவனுக்கு புரிஞ்சது ஓகே தான். பட் நேச்சுரலா ஒரு சகஜமா பேசிக்கிற மாதிரியே இல்லை. ஆனா அவங்க பேசுற இடமாவும் இல்லை, பரபரன்னு போயிட்டு இருக்கிறதுனால நான் கூட அப்படிதான் இருந்துச்சு பார்க்கறது. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த சில விஷயங்கள் சொல்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் போறேன். இவன் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனால நமக்கே ஃபீல் ஆகுது அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இன்ட்ரோவர்ட் தான் மற்றவங்கள்ட்ட இன்ட்ரோவர்ட்டா இருந்து பார்த்துருக்கான், அவனே இன்ட்ரோவர்ட்டா இருக்கான். அதுதான் இங்க பிரச்சனை. யோசிச்சு வெளியே வந்து அது பண்றதுக்குள்ள ஆனா முடிச்சுட்டா அப்படி. ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அந்த செல்ஃப் டவுட் பட்டுக்கிட்டு நம்மகிட்ட ஏதோ இல்லையோ, நம்ம தான் இப்படி இருக்கோமோ அப்படின்னு நிறைய இருக்கும். பட் நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸையும் பார்க்குற ஒரு பர்சன் கூட இருந்துட்டாங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் இருந்தாங்க. இந்த இடத்துல நான் பக்குவ தான் திரும்ப மிஸ் பண்ணுறேன். அவனா அந்த இன்னத்துக்கு வந்து இந்த மாதிரி பர்சன் தான் வச்சுவாங்க, வேற மாதிரி எடுத்துன்னு வந்துருப்பான். இதே விஷயம் வந்து இவன் வந்து சாஃப்டாக சொல்கிறானா, அவன் சொல்கிறது ஆஷா இருக்கும். அதுவும் இதே விஷயம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடோரியாவே இவனா இதே இடத்துல இருக்கிறானுங்க, அவனும் பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்க. பட் இவனுக்குள்ள ஸ்மூத்தாக இருக்கா, இவனுங்க பேசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மரியாதையோடு அதிகமாக இருக்குங்க. இதே விஷயம்தான் அம்மாளுங்கள்ட்ட அவங்கள்ட்டயும் புரிதல் இருக்குது. ஆனால் வந்து வார்த்தைங்க வந்து ஆடாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது சாஃப்டாக இருக்குது. அதுமாதிரி இந்த இடத்துல இன்னொருத்தரையும் மென்ஷன் பண்ணுங்க, நம்ம எரேசர் 2 அப்படி எவ்வளோ ஷார்ப்புன்னு பாருங்களேன். போகிற போக்கில் கரெக்டாக அதுக்குள்ளே இவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக இவன் தான் ரொம்ப நம்ம பசங்க கொஞ்சம் இது கொடுப்பான்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ணிட்டு அவர் கூட போயிட்டாரு. எப்படியா இதெல்லாம் அப்படின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இவ்வளோ விஷயத்தையும் யோசிச்சு ஒரு மனுஷன் பண்ணிட்டு போயினே இருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காரு. அந்த குருன்ற இது வந்து நிரூபிச்சுட்டு போனார்ல, அது வேற லெவலில் இருந்தது. இவன் அது சொல்கிறப்ப தான் புரிஞ்சது இவ்வளோத்தையும் யோசிச்சு ஒன்று செஞ்சுட்டு போய்கிறாருன்னு. ஸோ அது வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.